ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நீங்க கேட்டுட்டு இருக்குது திங்ஸ் அண்ட் தாட்ஸ். உங்க கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ என் கார்த்திகா. இல்ல, இன்னைக்கு நாங்க இல்ல, பேச இல்ல, போறது இல்ல, இல்ல, என்னன்னு நெனச்சுக்கிட்டீங்க? ஒரு நிமிஷம். எத பத்தி பேச போறோம்ன்றது தெரியும்ல உங்களுக்கு? ஓ! பொறுமையே பெருமை. ம், ம். சரி. ஓகே மக்களே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம எத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம்னா, இன்னைக்கு வந்துட்டு த டாபிக் வில் பி பேஷன்ஸ். அதாவது பொறுமை. அதுதான் இன்னைக்கு டாபிக்கா இருக்கும். ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்கே தெரியும். அதாவது இவர் வந்துட்டு போற போக்கு பார்த்தாலே தெரியும். என்னடா இது சம்மந்தமே இல்லாம இவ்ளோ ஸ்பீடா மூச்சு விடாம பேசுறாங்களேன்னு தோணும். பட் அதுதான் கன்டென்ட்டே. என்னன்னா, லைக் இப்போ இன்னைக்கு நம்ம பொறுமைய பத்தி பேச போறோம். பட் பேசிக்லி யூ நோ எத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த டாபிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனதே எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேர் ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அதுல ஒருத்தவங்க வந்துட்டு கண்டிப்பா பேஷன்ஸ் இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. ஆமா. அதாவது அது நம்ம இதுல நான் தானே. யார் நீங்க? நான் ஐய நீ சொல் சரி, ஒரு சரி. எக்ஸாம்பிள் சொல்லேன். நான் பொறுமை இல்லன்னு நீ சொல்லேன். ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லு. சரிப்பா. நான் நான் ஒண்ணென்ன 1000 சொல்ல முடியும் எனக்கு உங்கள பத்தி. ஏன்னா, அ, இப்போ நம்ம வந்துட்டு போறோம் வண்டி எடுத்துட்டு. அதாவது காலைல நீங்க என்ன ட்ராப் பண்ணுவீங்கல்ல ஒரு இடத்துல. ஆமா. ஸ்டேஷன்ல போய் ட்ராப் பண்ணுவீங்கல்ல. சரி. அந்த இடத்துக்கு நாம போறதுக்குள்ள எத்தன பேர நீங்க திட்டுவீங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி. அது டிரைவ் பண்ணும்போது இப்போ ஒரு சில கிறுக்கனுங்க வந்து சேரவ தான் செய்வாங்க. அந்த மாரி கண்டிஷன்ல வந்து பொறுமையா இருக்க முடியும்னா எப்படி இருக்க முடியும்? நம்ம பொறுமையா ஓட்டுனாலும் சரி, ரோட்ல போறவங்க தப்பா வந்தாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மாரி கோவம் வரதான் செய்யும். அப்ப பேசி தான ஆகணும். இப்ப நீ பொறுமையா இருக்கியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு விஷயம் மீஷோல ஆர்டர் பண்றேன்னு வையேன். அது 2 நாளுக்கு அப்புறம் வருது. நீ என்ன பண்ணுவ? ஆர்டர் பண்ண 2வது செகண்டே இல்ல 1 மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு டெலிவரியா? நாளைக்கு அவுட் ஃபார் டெலிவரியா? நாளான்னைக்கு அவுட் ஃபார் டெலிவரியா? இல்ல 2 ஹவர்ஸ்ல அவுட் ஃபார் டெலிவரியான்னு ஆ. பார்த்துட்டே இருப்பியா இல்லையா? இல்ல, அது இல்ல, இல்ல. பொறுமையா? இல்ல, இல்ல, இல்ல. அது வந்துட்டு எப்படின்னா, அது வந்து ஒரு கியூரியாசிட்டி. அதாவது நாங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறோம்னா, சும்மா வாங்க நாங்க வந்துட்டு அதுக்கு ரிவ்யூஸ் பார்த்து, 1000 இத பார்த்து தான் நாங்க அத வாங்குவோமே. ஸோ அப்படி வாங்குற ப்ராடக்ட் எங்க கைக்கு வந்து சேரும்போது, அத நாங்க பிளான் பண்ண மாரி இருக்குமா? இல்லையா? அப்படின்னு தெரிய ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். மத்தபடி அது பேஷன்ஸ் இல்ல அப்படின்றது மாரி ஆயிடாது. ஓகேவா? சரி. இன்னொரு விதத்துல சொல்றேன். நீ வந்துட்டு கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்ற. ஓகே ஃபைன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வர பொருளு நல்லா வருமா? நல்லா வராதா? நம்ம எதிர்பார்த்த மாரி இருக்குமா? இருக்காதா? அந்த பொருளு கையிலேயே வந்திருக்காது. அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்ல. நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு தான் வரும். நீ என்ன பண்ணுவ? அது வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த மாரி வருமா? டே இன் டே அவுட்ல அத பத்தியே அது யோசிக்க அது வேண்டியது. சிம்பிள் ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் நீ ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச்சிங் குடுக்குறேன்னு வையேன். அவன் வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு நீ புடிச்ச மாரி ஸ்டிச் பண்றாங்களா? நாட் போடும்போது அந்த சுங்கா என்ன வெட்டுறது? நம்மளுக்கு அந்த டீட்டெயில்லாம் தெரியாதுப்பா. அந்த அந்த என்ன சொல்றது? ஆரி ஒர்க்கா? அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா நம்ம சொல்ற மாரி வந்துட்டு பண்றாங்களா? அந்த மாரிலாம் வந்துட்டு, நீ வந்துட்டு ஒரு ஒரு அவங்களுக்கே ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். இல்ல, எம்மா இல்ல, இல்ல, தெய்வமே! நீ இல்ல, இல்ல. வைடா அப்டின்ட்டு. இது வந்துட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா, கேர்ள்ஸ் வந்துட்டு பேசிக்கலி அவங்களோட திங்ஸ்ல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. அதாவது அவங்க போடுற ட்ரெஸ்ல எல்லாம் ஒழுங்கா இருக்கா? அவங்க பண்ற விஷயங்கள்லாம் கரெக்ட்டா இருக்கா? இல்ல அவங்க ஒண்ணு ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சேர திங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கும். மத்தபடி அதுதானே தவிர, நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் ஆகாது. ஆக்சுவலி பேசிக்கலி உங்களுக்கு வந்துட்டு பேஷன்ஸ் சொல்லி தரதே கேர்ள்ஸ் தான். ஏன்னா, இப்போ உங்கள ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு உங்கள எவ்ளோ பொறுமையா நாங்க உட்கார வச்சுட்டு, "இல்லப்பா நீ இவ்ளோ பொறுமையா இருக்கணும். அப்பதான் எல்லாமே சரிப்பட்டு வரும்ன்னு" சொல்லிட்டு உங்களுக்கு ஆ, பொறுமைய சொல்லிக் குடுக்குறது ஆ யாரு? அப்ப பாரு. அப்ப யாருக்கு பொறுமை இருக்கு? உங்களுக்கு அதுக்கு பொறுமையே இல்ல. சரி, அப்படி உட்கார்ற யாராவது ஒருத்தராவது, "எவ்ளோ நேரம் நீ எடுத்துக்கிற?" அப்படின்னு மூஞ்சி காமிக்காம யாராவது ஒருத்தங்க இருக்கீங்களா? அதையும் சமாளிச்சுட்டு தான் நாங்க ஷாப்பிங் பண்றோமே. அவனா மூஞ்ச பார்த்துட்டு, "என்னடா இது இவ்ளோ நேரம் எடுத்துக்கிறான்னு" சொல்லிட்டு, அதுவும் இல்லாம உங்கள மாரி அங்க இன்னொருத்தர ஐயையோ! பார்த்தா போதும். அதான். அலாட்டாய்க்கடா! அலாட்டாய்க்க. அதான். அதேதான். சொன்னா ஏதாவது ஒண்ணு இந்த மாரி பண்றது. பிகாஸ் ஏன்னா நான் பாயிண்ட்டா பேசுறேன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்டே இல்ல. உங்கள மாரி அங்க இன்னொருத்தர பார்த்தா 2 பேர் உட்கார்ந்து இந்த பொண்ணுங்களே இப்படிதான். ஷாப்பிங் வந்தா அவங்களுக்கு நேரங்காலம் தெரியாது. அப்படியே சொல்லி பேசுறது. ஆக்சுவலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேஷன்ஸ். அதாவது உங்களுக்கு வந்துட்டு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறுமைய சொல்லி தரோம் நாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். சரி, அப்போ நீ பொறுமையா இருக்கிறத பத்தி நீ பேசுற. சரி, ஓகே. ஆனா இந்த ஷாப்பிங் பண்ற இடத்துல ஏன் சின்ன சின்ன சேர் வந்துட்டு பிகாஸ் பாய்ஸ் வந்துட்டு யூ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ஒரு பேண்ட், சட்டை அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. பட் கேர்ல்ஸ்க்குன்னு போனா, வி ஹேவ் மெனி திங்ஸ். நெறைய கலர்ஸ் பார்ப்போம், நெறைய டிசைன்ஸ் பார்ப்போம். அதுல சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு அவ்ளோ பார்த்துட்டு ட்ரையல் போட்டு அந்த மாரி எல்லாமே பண்ணி தான் வாங்குவோம்.
ஏங்க அது பசங்களோட பாவங்க. எங்க பிசி பாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் சோ சிம்பிள். தே டோன்ட் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ். தே டோன்ட் வாண்ட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் இன் தேர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆர் எனிதிங். பசங்க சும்மா டக்குன்னு கிளம்புவாங்க. ஒரு சட்டைய, ஒரு பேண்ட்ட மாட்டிக்கிட்டு ஜிம்முன்னு அந்த கிளம்பி போயிட்டே ஒரு இருப்பாங்க. சின்ன திருத்தம். அ, அந்த சட்டையும் பேண்ட்டும் நீங்க டக்குன்னு மாட்டிட்டு போறீங்கல்ல, அ. அந்த சட்டையும் பேண்ட்டும் கால்ல மண்டை கீழயே இதுக்கு இது செட் ஆகுமா? அதுக்கு அது செட் ஆகுமான்னு சொல்லி எடுத்து வைக்கிறது யாரு? சரி நீ தான். அது எடுத்து வைக்கிறதுக்கு கூட பொறுமை இல்ல. காலைல ஏந்திச்சோனே அடிச்சு புடிச்சு இவரு பாட்டுன்னு எந்த இதுவும் செய்யாம ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துருவீங்க. நாங்க உட்காந்து எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சு, இவருக்கு என்னலாம் போட்டா இதுக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்குமா? இதுக்கு இந்த பேண்ட் நல்லா இருக்குமான்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு, நம்ம ரெடி ஆயிட்டு வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆச்சுன்னா, "நான் ரெடி ஆயிட்டேன். நீ வரல? நம்ம போல?" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. சரி ஓகே, சரி ஓகே. இது வந்துட்டு ஒரு மாரி என்ன சொல்றது? நீயா நானான்ற மாரி போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா பெட்டர். ஏன்னா நான் ஏன்னா என்ன வந்துட்டு சொல்றேன்னா இத சி பத்தி பேசினா, நான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, லைக் ஒரு ஆப்வியஸ்லி ஒரு பேஷண்ட்ஸ், ஒரு பேஷண்ட் இல்லாதவங்க. லைக் இது 2 தான் ஒரு நல்ல காம்போ அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா என் விஷயத்துல அது அப்படி அமையும் நான் எப்படி எதிர்பார்க்கவே சரி இல்லையே! இப்ப நம்ம இதுல நான் பொறுமைசாலியா? இல்ல நீ பொறுமைசாலியா? ஆப்வியஸ்லி நான் தான். சரி ஓகே. இருந்துட்டு போ. அத சரி. ஒத்துக்கிட்டு தான் இப்போ ஆகணும் நீங்க. ஏம்மா உங்களால அது சரிம்மா, டிஃபெண்ட் பண்ண முடியாது. தங்கமே, தங்கமயிலே ஆ. என்ற சக்கரமுத்தே, நம்ம கன்டென்ட்க்கு வருவோம். பேஷன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, பேஷன்ஸ் அதாவது பொறுமை இல்லன்ற மாரி ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம ஒரு டிராஃபிக் சிக்னல்ல இருக்கும்போதும் சரி, அந்த சிக்னல்ல இருக்கிற ஒரு 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 3 செகண்டா இருக்கும். இல்ல வந்துட்டு ஒரு 20 செகண்டா இருக்கும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுவோம். ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு அத பத்தி பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்ல வந்துட்டு வேற ஏதாவது விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த 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 டைம்ல ஹார்ன்ஸ் வந்துட்டு கீப் ஆன் லைக் ஹாங்கிங் பண்ணிட்டே ஒரு மாரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஸோ இந்த பொறுமைன்றது வந்துட்டு இட் இஸ் லைக் நான் வந்துட்டு பொறுமைசாலி இல்லாதவனா இருக்கலாம். பட் ஐ கேன் கிவ் அ வெரி குட் டிப். ஒரு ஒரு பொறுமைன்றது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். வி ஷுட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் ஃபார் அவர் டெஸ்டினேஷன். நம்ம ஒரு விஷயத்த போய் அடைய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் அடையறதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அத நம்பி நீங்க ஏதாவது ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்க்கு நீங்க பிரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போறதோ, ஒரு ஒரு கரியர்ல ஒரு இடத்துல அச்சீவ் பண்றதா இருக்கும். அந்த அச்சீவ் பண்ற இடத்துக்கு யூ வில் பி புட்டிங் சம் எஃபோர்ட்ஸ் ரைட்? அந்த ம். எஃபோர்ட் மேட்டர்ஸ். அந்த எஃபோர்ட்க்கு உண்டான 100% அந்த இன்வால்வ்மென்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கனாலே, யூ வில் ஆப்வியஸ்லி கெட் தி ரிசல்ட். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் உடனே நடந்துட்டா, வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது. ம். நான் பொறுமைசாலி இல்ல தான். பட் ஐ கேன் ஸ்பீக் லைக் திஸ். பிகாஸ் அது ஒரு 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 வரம். யூ நோ? பிகாஸ் பேசிக்கலி இப்ப நம்ம வந்துட்டு ஏதாவது ஒண்ணு டென்ஷன் ஆகுற மாரி நம்ம இப்ப ஏதாவது இப்ப நம்மளுக்கு இப்ப டக்குன்னு ஏதாவது அவசரமா ஆஃபீஸ்க்கு போறோம். ஆனா, டக்குன்னு நமக்கு ஏதாவது ஒண்ணு டென்ஷன் ஆகுற மாரி நம்மளுக்கு போற வழியில நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு மாரி பேனிக் ஆயிட்டு நம்ம ஒரு மாரி டக்கு டக்கு டக்குன்னு அவசரத்துல ஏதேதோ பண்ணுவோம். ஏதேதோ பேசுவோம். மேபி ஒர்க் ஏரியால கூட நமக்கு இப்ப ஏதாவது நம்ம ஒரு டென்ஷனான ஒரு கிரிட்டிக்கலா ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது, சும்மா ஜாலியா இப்ப அதுவே நம்ம ஜாலி மூட்ல இருந்தா அது ஜாலியா என்டர்டெயின்மென்ட் பண்ணி போயிட்டு இருப்போம். அதாவது யாராவது கவுண்டர் குடுத்தாலும் நம்ம ஜாலியா ஃபன்னா எடுத்துட்டு போயிருப்போம். பட் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சீரியஸா ஏதாவது உட்காந்து பண்றப்போ, அந்த மாரி யாராவது ஏதாவது சொன்னா கூட நமக்கு டக்குன்னு ப்ரோவோக் ஆயிடும். ஆமா. அதுவும் அதாவது இல்லாம நம்ம காலையிலே போறப்போ ஏதோ வந்துட்டு ஒரு மாரி வீட்லயே ஆ. எக்ஸாக்ட் நீங்க சொன்ன மாரி இப்ப வீட்லயே நம்ம இப்ப ரெடி ஆயி அவசரமா ட்ரெயின் விட்டுருவோமோ, இல்ல ம். லேட் ஆயிடுமோ, இல்ல கால் அட்டெண்ட் பண்ண முடியாதோன்னு சொல்லி ஒரு அவசரத்துல போம்போது தான், டக்குன்னு அம்மா கூட லைக் நம்ம என்னைக்குமே கேட்கிற மாரி ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் கேட்டுப்பாங்க. ஆனா அது கூட நம்ம கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம, டக்குன்னு அவங்களே எதிர்த்து பேசிட்டு, ஹர்ட் பண்ற டக்குன்னு மாரி அவங்களே பேசிருவோம் அவர் நம்ம. சொன்ன மாரி தான் பிகாஸ் மூஞ்சில அடிச்ச மாரி ஆ பேசுவோம். சி வி அந்த காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கு தான். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பொறுமை வந்துட்டு நம்ம சொல்லிட்டா மட்டும் வந்து சேர்ந்துராது. ஓகே. ஸோ பொறுமையா இருக்கணும்னு நெனைக்கிறது இட் இஸ் குட். பட் பொறுமையா நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம் வாட் டு சே லைக் அத வந்துட்டு ம். ஒழுங்கா மெயின்டெயின் பண்றது இட்ஸ் வெரி டெய்லி மச் இம்பார்ட்டன்ட். பேசிஸ்ல. டெய்லி அதாவது பேசிஸ்ல. நம்மளோட லைஃப்ல டெய்லி ரொட்டீன்ல அந்த பேஷண்ட்ஸ நம்ம எந்த அளவு அத ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போறோமோ, அந்த அளவு திங்ஸ் வந்து ஸ்மூத்தாவும், காமாவும் கொண்டு போவோம். ரொம்ப டென்ஷனாவும், இல்ல ரொம்ப கிரிட்டிக்கலாவும் இருக்கிற சிச்சுவேஷன கூட ஒரு மாரி நம்ம காமா பேஷண்ட்ஸோட ஹேண்டில் பண்ணோம்னா, நம்ம ஒரு மாரி அந்த சிச்சுவேஷன ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிடலாம். அதாவது பேனிக்கே ஆகாம அந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சிரும். அதுதான் நான் சொல்ல வரேன். கோல் இஸ் தி எஃபோர்ட். ம். ஓகேவா? ஸோ அந்த எசன்ஸ்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கனாலே, மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட். ஸோ இந்த கருத்து என்னன்னா, இந்த இந்த பர்ட்டிகுலர் எபிசோட்ல இந்த பேஷன்ஸ்ன்னு எடுத்துட்டாலே நாங்க 2 பேரும் வாக்குவாதத்திலேயே பாதி நேரம் பேசிட்டோம். பிகாஸ் எங்களுக்குள்ள இருக்கிற காம்ப்ளெக்ஸிட்டியே அதுதான். நாங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்போம் இந்த விஷயத்துல. பிகாஸ் அவளும் அப்படிதான், அவ பொறுமைசாலி, நான் பொறுமையே இல்லாதவன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பீன் டிசைன்ட் அண்ட் இட் இஸ் லைக் புரோகிராம் பிளா 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 அதெல்லாம் விட்டுறலாம். நான் இப்ப என்ன சொல்றேன்னா
ஒரு ஒரு பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் விச் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். அந்த விஷயம் நம்ம டே டு டே லைஃப்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும், நம்ம கோவத்துல 4 விஷயத்த பேசிருவோம். பேசிட்ட பிறகு அத திருப்பி எடுத்துக்க முடியாது. த டங் ஹேஸ் நோ போன்ஸ் பட் இட் ஹர்ட்ஸ் அ லாட். ம். யூனோ ஸோ எக்ஸாக்ட்லி. அது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கோவமா இருக்கீங்க, ஏதோ ஒரு இர்ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கீங்க, ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் ஸ்டே காம் ஃபார் அ வைல் அண்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆர் டேக் அ கேப் ஃப்ரம் தோஸ் கான்வர்சேஷன் தென் யூ கேன். அது வந்து பர்சனல் லைஃப்க்கு மட்டும் இல்ல. அது போத் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் இது 2த்துக்குமே அது நம்ம வொர்க் அவுட் பண்ணோம்னா, கண்டிப்பா எல்லாமே நம்ம நம்ம எது பண்ணணும், அப்படி எத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு கண்டிப்பா அது நடக்கும். ஸோ அதுதான் நாங்க வந்துட்டு இது மூலமா சொல்ல வரோம். பொறுமையே கோபி ரொம்ப பெருமை. நேரமா போய்க்கிட்டு இருக்குடா. இது வந்து முடிச்சு விட்டலாம். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, திங்ஸ் அண்ட் தாட்ஸ் ஸ்ரீ என் காரோட திங்ஸ் அண்ட் தாட்ஸ். சரி சரி வா வா கிளம்பலாம் முடிஞ்சிச்சுல கிளம்பிடலாம் வா போலாம். இவரு பொறுமைய பத்தி பேசுறாரு. போடுறா